ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். உங்களுக்காக இன்னைக்கு சில ஜோக்ஸுகளை கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு சரிங்க, இங்கிலீஷும் கற்றுக்கோங்க. சரிங்களா? இரண்டு நண்பர்கள் பேசிட்டு இருக்கானுங்க. என்ன பேசிக்கிறானுங்க அப்படின்னு பார்ப்போம். டே, இஸ் இட் யுவர் பர்த்டே டுமாரோ? இட் இஸ் யுவர் பர்த்டே டுமாரோ அப்படின்னா நாளை உன்னுடைய பிறந்த நாள். இஸ் இட் யுவர் பர்த்டே டுமாரோ அப்படின்னா நாளைக்கு உன்னோட பிறந்த நாளா? இந்த இஸ்ன்ற வார்த்தை முதல் வார்த்தையா வந்துட்டாலே அந்த வாக்கியம் கேள்வி வாக்கியம். டே, இஸ் இட் யுவர் பர்த்டே டுமாரோ? டே, நாளைக்கு உன்னுடைய பிறந்த நாளா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு எஸ்ன்னு சொல்கிறான். என்னது? ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? ஓகே, கால் மீ அண்ட் வேக் மீ அப் அட் 11:59. சரி, எனக்கு 11:59 கால் பண்ணி என்னை எழுப்பி விடு. ஐ விஷ் யூ. நான் உனக்கு விஷ் பண்ணுறேன். ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல். சரிங்களா? சரி, உனக்கு என்ன கொழுப்பு பார்த்தீங்களா உனக்கு? சரி, ராத்திரி 11:59 எனக்கு கால் பண்ணி என்னை எழுப்பி விடு, உனக்கு விஷ் பண்ணுறேன். இந்த ராத்திரி அப்படின்ற வார்த்தை இங்கே இங்கிலீஷில் இல்லை அப்படிலாம் கேட்காதீங்க. இங்கிலீஷில் கொடுக்கல நான், அதை விட்டுருங்க. 11:59 அப்புறம் என்ன மீன் பண்ணுறான் அவன்? சரிங்களா? நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கிட்ட ஒரு கவிதை சொல்கிறான். அந்த கவிதையை கேட்டு காதலி ஆடியே போயிட்டா. என்ன கவிதை அப்படின்னு பார்ப்போம். ரோசஸ் ஆர் ரெட், ரோஜாக்கள் சிவப்பு. ஆர் அப்படின்னா இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். இது ரோஜாக்கள் சிவப்பு கலரில் இருக்குது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். வயலட்ஸ் ஆர் ப்ளூ, வயலட் பூக்கள் நீல கலர்ல இருக்கின்றன. வயலட் பூக்கள் நீலம். ஃபேசஸ் லைக் யோர்ஸ், உன் போல் இருக்கிற முகங்கள், உன் போன்ற முகங்கள். லைக் அப்படின்னா போன்ற, போல, மாதிரி, எல்லாமே ஒரே அர்த்தம் தான். இந்த அர்த்தமும் இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க. ஃபேசஸ் லைக் யோர்ஸ், உன் போல் இருக்கிற முகங்கள், உன் போன்ற முகங்கள். பில்லாங் இன் த ஜூ, ஜூல தான் இருக்கணும். பில்லாங் அப்படின்னா சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஐ பில்லாங் டு தமிழ்நாடு அப்படின்னா நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. பில்லாங் இன் த ஜூ அப்படின்னா ஜூவை சேர்ந்தது. அதாவது தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஜூவில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இங்கே. சரிங்களா? உன் போல் இருக்கிற முகங்கள் பில்லாங் இன் த ஜூ, ஜூவில் தான் இருக்கணும். ஐயோ, காமெடி எவ்வளோதானா அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்கு. பட் டோன்ட் பி மேட். இந்த மேட் அப்படின்ற வார்த்தைக்கு கோபமாக அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு, பைத்தியம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? பட் டோன்ட் பி மேட், ஆனால் கோவப்படாத. ஐல் பி தேட் டூ, நானும் அங்கே தான் இருப்பேன். ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல். ஐல் பி தேர் அப்படின்னா நான் அங்கே இருப்பேன். ஐல் பி தேட் டூ அப்படின்னா நானும் அங்கே தான் இருப்பேன். பட் டோன்ட் பி மேட், ஆனால் கோவப்படாத. ஐல் பி தேட் டூ, நானும் அங்கே தான் இருப்பேன். நாட் இன் அ கேஜ், கூண்டுக்குள்ள இல்லை. பட் லாஃபிங் அட் யூ, உன்னை பார்த்து சிரித்து கொண்டு. லாஃப் வந்துட்டாலே அட்டு வந்துடணும். லாஃப் அட் அப்படின்னா பார்த்து சிரிப்பது. லாஃபிங் அட் யூ அப்படின்னா உன்னை பார்த்து சிரித்து கொண்டு. என்ன கவிதை சொன்னார்னு பார்ப்போமா? கண்ணே, ரோசஸ் ஆர் ரெட், வயலட்ஸ் ஆர் ப்ளூ, ஃபேசஸ் லைக் யோர்ஸ் பிலாங் இன் த ஜூ, பட் டோன்ட் பி மேட், ஐல் பி தேர் டூ, நாட் இன் அ கேஜ், பட் லாஃபிங் அட் யூ. வீரன் தனக்குத்தானே ஆப்பு வைத்து கொண்டான். சோழி முடிஞ்சு, பிரேக்கப் ஆயிருக்கும்ல. சரி, ஓகே, அடுத்தது. தினசரி பயன்படுத்தப்படக்கூடிய 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். A husband and wife went to court for a divorce. A husband and wife அப்படின்னா ஒரு கணவனும் மனைவியும் went சென்றார்கள் to court, கோர்ட்டிற்கு for a divorce, டிவோர்ஸுக்காக. இப்போ ஜட்ஜு கேட்குறாரு, ஆமாம், யூ ஹாவ் 3 kids, உங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. யூ அப்படின்னா உனக்கு, உங்களுக்கு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். பன்மையாகவும் அர்த்தம் எடுத்துக்கலாம், ஒருமையாகவும் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹவ் வில் யூ டிவைட் தம், எப்படி நீங்கள் பிரிக்க போறீங்க, எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? நீங்கள் 2 பேரும் தான் பிரிஞ்சு போக போறீங்களே. ஜட்ஜு இப்படி கேட்ட உடனே ஆமாம்ல, எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னு இவங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது. டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் எ லாங் டிஸ்கஷன், ரொம்ப நேரம் நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு, தே செட் அவர்கள் சொன்னார்கள், எவர்கள் உட்கார்ந்துருக்காங்களே உங்க 2 பேரும் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், டு த ஜட்ஜ், ஜட்ஜிடம், நீதிபதியிடம் ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்காங்க. ஓகே சார், வி வில் கம் நெக்ஸ்ட் இயர் வித் 1 more. சரி சார், நாங்கள் அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தையோட வரோம். சொல்லிட்டு என்ன ஜாலியாக கிளம்புதுங்க பார்த்தீங்களா? சரி, வி வில் கம் அப்படின்னா நாங்கள் வருவோம், நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம், வித் 1 more அப்படின்னா இன்னும் ஒன்னோட அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒன்னோடனா இன்னும் ஒரு குழந்தையோட. குழந்தைய பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால எங்க குழந்தைன்ற வார்த்தை இங்கிலீஷில் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. சரிங்களா? ஓகே, சரி, ஜோக் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. வெயிட், தி ஜோக் டசன்ட் எண்ட் ஹியர். இருங்க, ஜோக் இதோட முடியல.
என்ன ஒரு குடும்ப கூத்து அப்படின்னா 9 months லேட்டர் 9 மாதத்திற்கு பிறகு தே ஹேட் ட்வின்ஸ். அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. ட்வின்ஸ் அப்படின்னா இரட்டை குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். ஹேட் அப்படின்னா பிறந்தன அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா, மனசுல வச்சுக்கோங்க. என்ன குடும்ப கூத்து பாத்தீங்களா? அப்ப இன்னும் ஒண்ணு வேணுமே, அப்படியே ஓட்ட வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.